அமெரிக்க அதிபர் டிரம்புக்கும் போப் ஆண்டவர் லியோவிற்கும் இடையே நிலவி வரும் மோதல் போக்கு தற்பொழுது முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. ஆப்பிரிக்க சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக கேமரூன் சென்ற போப் அங்கிருக்கும் தேவாலயம் ஒன்றில் உரையாற்றினார். அப்போது அவர், ஒரு சில கொடுங்கோளர்களால் உலகம் சீரழிக்கப்பட்டு வருகிறது. உங்கள் நிலத்தின் வளங்களை கொள்ளடிப்பவர்கள் பொதுவாக அந்த லாபத்தின் பெரும்பகுதியை ஆயுதங்களில் முதலீடு செய்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் ஒரு முடிவில்லாத வன்முறை மற்றும் அழிவு சுழற்சியை தொடர்கிறார்கள். இது தலைகீழாக மாறிய உலகம். கடவுளின் படைப்பை சுரண்டும் இச்செயலை நேர்மையான மனசாட்சி கொண்ட ஒவ்வொருவரும் கண்டிக்க வேண்டும் மற்றும் நிராகரிக்க வேண்டும். ஒன்றை அழிப்பதற்கு ஒரு கணமே போதும், ஆனால் அதனை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு ஒரு ஆயுட்காலம் கூட போதாது என்பதை போரின் தலைவர்கள் அறியாதது போல் நடிக்கிறார்கள் என கடுமையாக போரினை விமர்சனம் செய்தார். போப்பின் இந்த பேச்சுக்கு அதிபர் டிரம்ப் பதிலளித்துள்ளார். இதுகுறித்து அவர், போப் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், அவருக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் இது நிஜ உலகம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஈரான் ஒரு பெரும் உலகளாவிய அச்சுறுத்தல் என்பதை போப் லியோ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க கூடாது. இது உலகிற்கே மிகப்பெரிய ஆபத்து. அமெரிக்காவை சேர்ந்த அவர் போப் ஆவதற்கு நான் தான் காரணம் என பேசியிருக்கிறார். கடந்த ஆண்டு பதவியேற்ற போப் லியோ அமெரிக்காவில் பிறந்த முதல் போப் ஆவார். இவர் ஏற்கனவே ட்ரம்ப் நிர்வாகத்தின் குடியேற்ற கொள்கைகளையும் விமர்சித்துள்ளார். ட்ரம்பின் விமர்சனங்கள் குறித்து தான் அச்சப்படவில்லை என்றும், தொடர்ந்து அமைதிக்காகவே பேசுவேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக பைபிளில் உள்ள, உங்கள் கைகள் இரத்தத்தால் நிறைந்திருப்பதால் நீங்கள் செய்யும் பிரார்த்தனைகளை நான் கேட்க மாட்டேன் என்கிற ஏசாயா அதிகாரத்தை மேற்கோள் காட்டி அவர் ட்ரம்ப் தரப்பிற்கு பதிலடி கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.